ஓலப்பட்டையில மீன் சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஓலப்பட்டையில அப்படியே ஒரு மனம்ல மீன் சாப்பாடு. அது ஓலப்பட்டையில வச்சு சாப்பிட்டோம்னா அந்த வாசனையெல்லாம் ஒரு வார்த்தையா சொல்ல முடியாது. இதெல்லாம் சாப்பிட்டோன்னு தான் தெரியும். மீன் நேற்று வச்ச மீன் குழம்பு, கட்லா மீன் குழம்பு அப்படி அருமையா இருக்கு. மீன் ஒரு முள்ளு இல்லையில, ஒரே ஒரு குறுக்கு முள்ளு தான் இருக்கு கட்லா கண்டையில. அப்படியே மைதா மாவை கலக்கி விட்ட மாதிரி கரைஞ்சி வாய்க்கில ஓடுது, தயிர் மாதிரி ஓடுது வாய்க்கில. அதுல இந்த இயற்கை அழகா இருந்து சாப்பிட்டு இதெல்லாம் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. குழம்புக்கு தகுந்த உரப்பு, காரம், மசாலா, புளி எல்லாம் கரெக்டா வச்சிருக்கல. இதாமல மீன் குழம்புனா மீன் குழம்பு. எப்பனாலும் மீன் குழம்பு சாப்பிட்டா அன்னைக்கு சாப்பிடுறதோட மறுநாள் சாப்பிடுறதாம டேஸ்ட் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். ஆமா, யூடியூப்ல இருக்கவே எல்லாரும் சாப்பிட வாங்க. பாம்புச்சட்டுக்கு நாங்க ஒரு வாய் வாங்கி காட்டுக்க, ஒரு வாய் வாங்கிடுங்க. ஆமா, ஆகா இந்த சாப்பாடு இப்படி மனத்தோட சாப்பிடுதா அருமைதான். யாருக்கு கொடுத்து வைக்கும்? ஆண்டவன் எனக்கு கொடுத்து வச்சிருக்கான். ஆமா, நல்ல சுடு சோறு ஓலப்பட்டையில போட்டு கொஞ்சம் மீன் குழம்ப ஊத்தி பிணைஞ்சி இந்த ஓலை மனத்தோட சாப்பிடுத அழகு இருக்க. அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். ஆமா, மீன் இன்னைக்கு வாழை தான் கிடைச்சது எனக்கு. கெண்ட மீனோட வால் இதெல்லாம் வாங்கல. பம்புச்சிட்டு யாரெல்லாம் வந்து ஓலப்பட்டையில சாப்பிட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. ஓலப்பட்ட சாப்பாடுனாலே ஓலப்பட்ட சாப்பாடு தான். கொஞ்சம் தண்ணி இருக்குல்லே. அப்பா மூச்சு விட முடியல, வெயில் வேற அடிக்கா. படா படுத்துது வெயில். மீன் குழம்பு சாப்பிடுங்க வாங்க. அது ஓலப்பட்டையில் சாப்பிடுறது அழகெல்லாம் வேற. அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தவங்க யாராவது ஓலப்பட்டையில் மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கேன், இல்லை ஆட்டுக்கறி சாப்பிட்டுருக்கேன், அந்த எந்த கறினாலும் சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லி கமெண்ட்ல எழுதுங்க. என்ன ஆமா, ஐயாவும் சாப்பிட்டாரு.